உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த ஒற்றுமைக்கான மாபெரும் யாகமான மகா கும்பமேளா நிறைவடைந்துள்ளது. மகா கும்பமேளா 140 கோடி மக்களின் நம்பிக்கை. 45 நாட்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரயாக்ராஜில் கூடியது மிகப்பெரியது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நேற்றுடன் மகா கும்பமேளா முடிந்தது. இன்று கும்பமேளா நடந்த பகுதிகளில் 15,000 பேர் ஒன்று சேர்ந்து சுத்தம் செய்தனர். இது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. மகா கும்பமேளா நடந்த 45 நாளும் துப்புரவு பணி செய்தவர்களை உத்தரப்பிரதேச முதல்வர் கௌரவித்து பாராட்டினார். சலுகைகள் அறிவித்து அவர்களுடன் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நேற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரயாக்ராஜ் ரயில் நிலைய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். எந்த ஒரு தயக்கம் சிரமமின்றி கும்பமேளா விழாவை தங்கள் வீட்டின் விழாவாக கருதிய பிரயாக்ராஜ் மக்களுக்கு நன்றி என உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியால் சிறப்பான முறையில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நிறைவடைந்துள்ளது. சாதுக்கள் உட்பட 66 கோடி பக்தர்கள் புனித சங்கமத்தில் நீராடியுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். மகத்துவமிக்க தெய்வீகமான தமிழ் மொழியில் பேச முடியாதமைக்கு வருந்துகிறேன். தமிழக பண்பாட்டை குறிப்பிடாமல் பாரதத்தின் ஆன்மீக வரலாற்றை எழுதிவிட முடியாது. இந்த தமிழக பூமி ஆன்மீகத்தின் தலைசிறந்த ஞானிகள் பிறந்த தலமாக விளங்குகிறது என கூறினார். தமிழ் விழித்தது, தமிழ் இனத்தின் பண்பாடு பிழைத்தது. சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர்களுக்கு வழங்கப்பட்ட லாக் ஷீட் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டது. தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லி ஹிந்தியை எதிர்த்து வரும் திமுக அரசு பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கிய படிவத்தை ஆங்கிலத்துக்கு மாற்றுவது ஏன் என போக்குவரத்து ஊழியர்கள் கேள்வி எழுப்பினர். சென்னை மாநகர பஸ்களில் வழங்கப்படும் படிவங்களை ஆங்கிலத்தில் மாற்றுவது தமிழுக்கு இழைக்கப்படும் துரோகம். தமிழகத்தில் அன்னை தமிழுக்கு இடமளிக்க மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். டிரைவர் கண்டக்டர்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் பணிக்கு சேர்ந்தவர்கள். அவர்களால் ஆங்கிலத்தில் எழுத முடியாது. குறிப்பாக எந்த மொழியையும் திணிக்கக்கூடாது. எனவே பஸ் குறிப்பேட்டை தமிழுக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ் மொழியை வியாபாரமாகவும் அரசியல் செய்யவும் மட்டுமே திமுக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தனது அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் அவமதிக்கப்பட்டுள்ளதற்கு புதிதாக என்ன நாடகம் அரங்கேற்றப் போகிறார் முதல்வர் ஸ்டாலின் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை பாலியல் புகார் வழக்கில் சீமான் நாளை காலை 11 மணியளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என அவரது வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டது. விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் என்றும் சம்மன் மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு நிதி தராமல் வஞ்சிப்பது, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு போன்றவற்றுக்கு எதிராக நாங்கள் தனியாக போராடுவோம் என ஓசூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை என இதனால் நாட்டில் ஒற்றுமை வந்துவிடும், நாடு வளர்ந்துவிடும் என்பது வேடிக்கையான விஷயம் என்றும் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவது குறித்து தமிழ்நாடு அரசிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய கல்வி இணை அமைச்சர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பிற்கு இடமில்லை என்றும் கூறினார். விஜயலட்சுமி வழக்கில் வலசரவாக்கம் போலீசார் முன்பு விசாரணைக்கு இன்று சீமான் ஆஜராகவில்லை. சீமான் ஆஜராகாததற்கான காரணம் குறித்து வழக்கறிஞர்கள் விளக்க கடிதம் கொடுத்தனர். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சுற்றுப்பயணம் காரணமாக முன் ஆஜராகவில்லை. வழக்கு விசாரணைக்கு வேறொரு நாளில் ஆஜராவதாக சீமான் தெரிவித்துள்ளார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தொடர்பான பார்லி கூட்டுக்குழு பரிந்துரைத்த 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வரும் மார்ச் 10ஆம் தேதி துவங்கவுள்ள பட்ஜெட் தொடரின் 2வது அமர்வில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மத்திய அரசு தாக்கல் செய்யும் என டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் வரை அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டாம் என ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்புக்கு அமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஏப்ரல் 15க்கு பிறகு எந்த போராட்டத்தையும் நடத்தி கொள்ளுங்கள் என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினரை கேட்டுக்கொண்டுள்ளனர். மண்ணின் மைந்தர்களுடைய மொழிகள் அனைத்தையும் ஹிந்தி என்கிற ஆதிக்க மொழியின் படையெடுப்பு சிதைத்துவிட்டது. ஆதிக்கத்தை உணராமல் போனவர்களின் தாய்மொழிகள் ஹிந்தி மொழியால் கரைந்து காணாமல் போகின. இதனால்தான் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக திட்டங்களை கொண்டு வந்து கொடுமைப்படுத்த நினைக்கிறீங்க, ஆபத்து உங்களுக்குத்தான், எங்களுக்கு இல்லை என அமைச்சர் அன்பரசன் பேசினார். # சொந்தக்காரன் தான் என தாவேக தலைவர் விஜய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்.
புது டைரக்டர் பிரசாந்த் கிஷோர் சொல்வதை நடித்து காட்டியுள்ளார் அவர். தன்னை எம்ஜிஆராக நினைத்து கொண்டிருக்கும் எண்ணம் கண்டிக்கத்தக்கது என்கிறார் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோத் பி செல்வம். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையறிந்த திமுக மூத்த தலைவர்கள் பலரும் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். மூத்த அமைச்சர் ஒருவர் திடீரென மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டுள்ளது திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக பேரூராட்சி செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட அதிமுகவினர் முயற்சித்தனர். அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தனர். தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்றதால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அரசு பஸ்களின் குறிப்பேடு பதிவை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றுவதா? தாய்மொழி தமிழை புறக்கணிக்கும் திமுக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார். இந்திக்கு எதிராக மேலும் ஒரு மொழிப்போரை சந்திக்க தயாராக இருப்பதாக வீரவசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைவதற்கு இடம் தேர்வு செய்தது மாநில அரசுதான். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மாநில அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் ஆகியவற்றில் தீவிரம் காட்டாமல் என்னை கைது செய்வதிலேயே ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த அரசு வேறு ஏதேனும் விவகாரத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து உள்ளார்களா? எவ்வளவு கேவலமான ஆட்சி இது என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விமர்சித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருக்கழுக்குன்றத்தில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதற்கு அக்கட்சி பொதுச் செயலாளர் EPS கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் டாக்டர்கள் முதல் டிரைவர்கள் வரையிலான அனைத்து ஊழியர்களுக்கும் மார்ச் முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவை கட்டாயமாக்க மருத்துவ பணிகள் இயக்ககம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக மாவட்டந்தோறும் IT ஒருங்கிணைப்பாளரை நியமித்து முக்கிய தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. சசி தரூர் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக கேரளாவைச் சேர்ந்த மூத்த கட்சி நிர்வாகிகளுக்கு டெல்லிக்கு வருமாறு காங்கிரஸ் தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. நாளை மாலை நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சசி தரூருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகர் யேசுதாஸ் வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். இவருக்கு வயது 85. யேசுதாஸுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இரத்த அணுக்கள் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. யேசுதாஸ் நலமாக உள்ளார் என ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் புத்தூர் புது காலனியைச் சேர்ந்த 15 வயதான நவீன்ராஜ், 14 வயதான கோபி ஆகியோர் கறவை மாடுகளை நெற்குளம் பகுதியில் மேய்ச்சலுக்காக விட்டிருந்தனர். அங்கு சட்டவிரோதமாக பன்றிகளுக்கு அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் இருவரும் மிதித்தனர். மின்சாரம் பாய்ந்து நவீன்ராஜ் பலியானார். கோபி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொள்கையின் தெளிவு இருப்பதால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது என தர்மபுரியில் VCK தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சினிமாவில் நன்றாக சம்பாதித்துவிட்டு உடனே கட்சி தொடங்கி ஆட்சி அதிகாரத்தை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இளமை முழுவதையும் இழந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகே இந்த இடத்தை எட்டியிருப்பதாகவும் பேசினார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் மாணவர்கள் தங்கியிருந்த வீட்டில் கஞ்சா செடி வளர்த்ததை தொடர்ந்து சரவணம்பட்டியிலும் மாணவர்கள் தங்கியிருந்த 15க்கும் மேற்பட்ட விடுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என மாணவர்களுக்கு போலீசார் அறிவுரை வழங்கினர். தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விடிய விடிய பெருவுடையாருக்கு 4 கால அபிஷேகம் நடந்தது. வண்ண மலர்களால் சுவாமிக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஈரோடு திண்டல் அருகே புது காலனியில் வீட்டில் கழுத்து மற்றும் இடுப்பில் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த AC மெக்கானிக் ஸ்ரீதர் என்பவரை கண்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்த ஈரோடு தாலுகா போலீசார் ஸ்ரீதரின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்ததுடன் இது முன்பகை காரணமாக நடந்த கொலையா என்ற கோணத்தில் விசாரிக்கின்றனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 27 மீனவர்கள் 17 நாட்களுக்கு பிறகு சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மேலும் 320 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 64,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,010 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 12 மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தி தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு ரூபாய் 1488.50 கோடி கடன் நிலுவையில் இருப்பதாக சென்னை மேயர் பிரியா தகவல் தெரிவித்துள்ளார். ரூபாய் 3065.65 கோடி கடன் இருந்த நிலையில் அதில் ரூபாய் 1577.10 கோடி திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் ரூபாய் 1488.50 கோடி கடனுக்கு வட்டி மட்டும் ரூபாய் 8.5 கோடி செலுத்தப்பட்டு வருகிறது என மேயர் பிரியா கூறியுள்ளார். சென்னையில் 372 இடங்களில் உள்ள 3270 கழிப்பறை இருக்கைகளை தூய்மைப்படுத்தி பராமரிக்க தனியாரிடம் ரூபாய் 430 கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ராயபுரத்தில் 2159 கழிப்பறைகள், திருவிக்கா நகரில் 958 கழிப்பறைகள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு கழிப்பறை இருக்கைக்கு ரூபாய் 364 செலவு என்ற வகையில் தனியார் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மைப் பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. அந்த வகையில் மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பெசன்ட் நகர், புதுக்கடற்கரைகளை தூய்மைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மெரினா கடற்கரையில் ஒரு வருடத்திற்கு தூய்மைப் பணி மேற்கொள்ள 4,54,99,139 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் ரூபாய் 659.96 கோடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1046 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். நெற்குன்றத்தில் ரூபாய் 433.59 கோடியில் 570 அடுக்குமாடி குடியிருப்புகளையும், ஷனாய் நகரில் ரூபாய் 131.27 கோடியில் 240 குடியிருப்புகளையும், KK நகரில் ரூபாய் 51.29 கோடியில் 120 அடுக்குமாடி குடியிருப்புகளையும் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அடுத்த வாரம் டெல்லியில் சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. விமான நிலையம் அமைப்பதற்கான தள அனுமதி எனப்படும் சைட் கிளியரன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது என மத்திய இணையமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அதேபோல் சென்னை ஏர்போர்ட்டை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை விமான நிலையம் அதிக பயணிகளை கையாள்வதால் அதையும் விரிவாக்க திட்டமிருப்பதாக செய்தியாளர்களை சந்தித்தபோது தெரிவித்தார். தமிழகத்தில் ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிக்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் டெண்டர் விட்டுள்ளது. ஆனால் திட்டத்தால் கடலின் மீன்வளம் பாதிக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் காப்பரமத்தி அருகே ஆரியூர் செல்லாண்டியம்மன் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் ரசித்தனர். கோவையில் கடந்த 2 மாதங்களாக நிலவி வரும் காலநிலை மாற்றத்தால் வாழை சாகுபடி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாழைப்பழங்களின் விலை உயர்ந்துள்ளது. அனைத்து ரக வாழைகளுக்கு கிலோ ஒன்றுக்கு 15 முதல் 25 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை கலெக்டர் அலுவலகம் எதிரே அமைக்கப்பட்டிருந்த நினைவு சின்னத்தில் சிறுமி சிலையை உடைத்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை ரேஸ்கோஸ் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அவரை மனநல காப்பகத்தில் ஒப்படைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். உடனடியாக வேறு சிலையை செய்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் தெரிவித்துள்ளார். சந்தனக்கடத்தல் வீரப்பனின் உறவினர் அர்ஜுனன் காவல்துறையின் சித்திரவதையால் இறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரங்கள் இல்லாத நிலையில் இழப்பீடு கோரிய மனுவை பரிசீலிக்க முடியாது என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அர்ஜுனனின் மகன் சதீஷ்குமார் ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். ஈரோடு திண்டல் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றவர்கள் மீது மோதும் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த 3 பேரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். கால்மிதி ஸ்டியரிங் பிரேக் பகுதியில் சிக்கிக் கொண்டதால் காரின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையோரம் நின்றவர்கள் மீது கார் மோதியதாக விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடி நியூடவுன் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் மர்ம நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண் கூச்சலிட்டது மர்ம நபர் தப்பியோடிய நிலையில் புகாரின் பேரில் வாணியம்பாடி நகர போலீசார் விசாரித்து வருகின்றனர். மும்பையில் சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார பயணமாக புதுச்சேரி வந்துள்ளனர். இவர்கள் கனுவாப்பேட்டை கிராமத்தில் உள்ள பத்மஸ்ரீ பரிசு பெற்ற சுடுமண் சிற்பி முனுசாமியிடம் சுடுமண் சிற்பங்களை செய்வது எப்படி என ஆர்வமுடன் பயின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட கடற்கரைகளில் அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் பெரும் எண்ணிக்கையில் இறந்து கரை ஒதுங்குவது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இறந்து கரை ஒதுங்கிய 45 ஆமைகளை வனத்துறையினர் கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் கடற்கரையிலேயே புதைத்துள்ளனர். ஆமைகள் இறப்பதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆர்வலர்களும் மீனவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில் தெருவில் கிடந்த ஆண்ட்ராய்டு செல்போனை கண்டெடுத்த 5ஆம் வகுப்பு மாணவர்களான விகாஸ் மற்றும் கோபிநாத் அதனை அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர். மாணவர்களை பள்ளியில் நடந்த வழிபாட்டு கூடத்திற்கு சென்று கூத்தாநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி வெர்ஜினியா ஸ்கூல் பேக் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கி பாராட்டினார். கனிமப் பொருட்களுக்கான டிரான்சிஸ்ட் பாஸ் முறையை தமிழக அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சாவூரில் கட்டுநர் சங்கம் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசுக்கு ரூபாய் 1000 கோடி இழப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் மஞ்சுளா என்பவருக்கு சொந்தமான குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி வியாபாரத்திற்கு வைத்திருந்த துணிகள் தீயில் கருகி நாசமாகின. இதுகுறித்து தகவல் அறிந்த கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கியதோடு உடனடியாக பட்டா வழங்கி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு கட்டித்தர வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை மறுவாழ்வு மீட்சி மையம் கலங்கரையை முதல்வர் ஸ்டாலின் காணொலியில் துவங்கியதை அடுத்து மறுவாழ்வு மீட்சி மையத்தை அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் திறந்து வைத்தார். முழுவதுமாக போதையில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நோக்கில் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டுமென மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் அருகே கஞ்சா போதைக்கு அடிமையாகி தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட நகரிக்குப்பம் விநாயகர் கோயில் தெருவைச் சேர்ந்த விஷ்ணு என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 8 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் பேரூராட்சி மன்றத்தின் சாதாரண கூட்டம் மன்ற தலைவர் திமுகவைச் சேர்ந்த நாகராஜன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் தக்கோலம் பேரூராட்சியில் அதிமுக வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் பேரூராட்சி மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பாலில் தண்ணீர் ஊற்றி விற்பனை செய்த விற்பனையாளர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதை கண்டித்து பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை செட்டிக்குளத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முத்துலிங்கம் 5 கிராமம் நோக்கி பைக்கில் சென்றார். கூட்டப்புள்ளி அருகே வந்தபோது எதிரே வந்த பைக்கும் முத்துலிங்கத்தின் பைக்கும் நேருக்கு நேர் மோதின. 2 பைக்குகளிலும் இருந்த 3 பேர் தூக்கி வீசப்பட்டனர். முத்துலிங்கம் மீது கிரேன் ஏறி இறங்கியது. 3 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பஸ் முனைய கட்டுமான பணிகளை மார்ச் 15ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் நேரு கூறினார். இந்த பஸ் முனையம் மார்ச் மாத இறுதியில் திறக்கப்படும். மத்திய மற்றும் சத்திரம் பஸ் நிலையங்கள் வழக்கம் போல இயங்கும் என்றும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மருகால் குறிச்சியிலிருந்து நாங்குநேரி செல்லும் சாலையில் கரடி ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்தது. இதை பார்த்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கரடி நடமாட்டம் குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன். இவர் திருச்சி மத்திய மண்டல ஐஜியிடம் புகார் ஒன்றை அளித்தார். அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் உறவினர்கள் தன்னுடைய 20 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிப்பதற்காக எனது வீட்டில் தாக்குதல் நடத்தினர். எனக்கும் எனது மனைவி குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய அதிமுக நிர்வாகி சங்கரிடம் கோவையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கொடநாடு மேலாளர் நடராஜனுக்கு சம்மன் வழங்கி நேரில் அழைத்து மீண்டும் விசாரிக்க உள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணி இன்று துவங்கியது. இதன் மூலம் தெருநாய்களின் இடம், வயது, தடுப்பூசி நிலை, நிறம், பூஸ்டர் தடுப்பூசி போடப்பட்டதன் விவரம் ஆகியவற்றை செயலி மூலம் கண்காணிக்க சென்னை மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் குறைகளை நிவர்த்தி செய்ய பெரம்பலூர், கடலூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை உட்பட 14 மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் வல்லம் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. மாவட்டம் முழுவதும் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டு இருந்தன. மாணவியின் செயல் விளக்கம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் வீடுகளில் பறவை மற்றும் விலங்குகள் வளர்ப்பதற்கு கட்டணம் விதிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பறவை மற்றும் ஆடுகள் வளர்க்க 150 ரூபாய், மாடு, பன்றி வளர்க்க 500 ரூபாய், குதிரை, நாய் மற்றும் பூனை வளர்க்க 750 ரூபாய் உரிமை கட்டணமாக வசூலிக்கப்படும். திருப்பாச்சூரில் உள்ள வாசீஸ்வரர் கோயிலில் கைலாயம் வாத்தியம் வாசிக்கும் 65 மதிக்கத்தக்க பெண்மணியை கோயில் பூசாரி கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வடசென்னை திருவொற்றியூரை சேர்ந்த 17 வயது பெண்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 பாலியல் தொந்தரவு அளித்தனர். இளைஞர்களுக்கு ஆதரவு அளித்த தாய் குறித்து தந்தை போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து தாய் மற்றும் இளைஞர்கள் 2 பேர் கைதாகினர்.
முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் குடும்பம் குறித்து அவதூறாக பேசி வந்த காமெடி நடிகர் போசானி கிருஷ்ணமுரளியை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் நமது பிரதிநிதித்துவம் 18.97% குறைந்துவிடும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நிதி ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இருந்தாலும் சரி, மத்திய அரசு நம்மை ஒடுக்கும் வகையிலேயே செயல்படுகிறது என்றும் சொன்னார். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் எஸ்ஐடி கல்லூரி பின்புறம் கணபதி நகரில் உள்ள ஆரோக்கியராஜ் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருச்சி மற்றும் திருவரம்பூர் தீயணைப்பு நிலையங்களில் உள்ள 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதலா அமுதலிங்கேஸ்வரர் கோயிலில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் விடிய விடிய பாரம்பரிய நடனமாடியும் பஜனை பாடியும் படுகர் இன மக்கள் வழிபாடு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கோழிக்கோடு சாலையில் சாலையை கடந்த 2 சிறுத்தைகளில் ஒன்று அவ்வழியாக சென்ற பைக் மீது வேகமாக மோதி மயங்கியது. பைக்கில் சென்ற ராஜேஷ் என்பவர் காயமடைந்தார். மயங்கி விழுந்த சிறுத்தை சிறிது நேரத்தில் திடீரென எழுந்து வேகமாக வனத்திற்குள் ஓடியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் அப்பகுதியில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மாசி மகத்தை முன்னிட்டு வரும் மார்ச் 13ஆம் தேதி காரைக்காலுக்கும் 14ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் தேர்வுகள் இருந்தால் வழக்கம் போல நடைபெறும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்த தங்கராசு என்பவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து தங்கராசுவுக்கு மெத்தனால் கலந்த சாராயம் சப்ளை செய்த கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு பேருந்து நடத்துனர் கண்ணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் காவல் நிலையத்தில் 24ஆம் தேதி அன்று விருதம்பட்டு காவல் நிலைய காவலர் அருண் கண்மணி மது போதையில் ரகளையில் ஈடுபட்டார். இந்நிலையில் காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட அருண் கண்மணியை சஸ்பெண்ட் செய்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேலூர் வேலப்பாடி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் பைக்கில் ஹார்ன் அடித்ததாக கூறி 3 இளைஞர்கள் அவரை அடித்து கொன்றனர். இது தொடர்பான வழக்கில் மக்கான் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ், தோட்டப்பாலத்தைச் சேர்ந்த அஜய், ஜவஹர் ஆகியோரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடந்த பல கோடி கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக பிரபல நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோரிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். துவக்க விழா மற்றும் நிறுவன நிகழ்ச்சியில் பங்கேற்று விளம்பரப்படுத்தியதால் இருவரும் பங்குதாரர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பீகார் மாநிலம் இந்தியாவில் உள்ளதால் நாடு வளரவில்லை என கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியை வீடியோ ஒன்றை வெளியிட்டார். வீடியோ வெளியிட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேந்திரிய வித்யாலயா உயர் அதிகாரிகளுக்கு லோக் ஜனசக்தி கட்சி எம்பி ஷம்பவி சௌத்ரி கடிதம் எழுதினார். இதனை அடுத்து பெண் ஆசிரியர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீமான் வீட்டில் சம்மன் கொடுக்க சென்றபோது தடுக்க முயற்சித்த போலீசாருக்கும் அங்கு வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடு முழுதும் மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிவாலயங்களில் விடிய விடிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 4 கால பூஜைகள், கலை நிகழ்ச்சிகள் என விழா களை கட்டியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சிறப்பு பட்டிமன்றம், பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி, வள்ளி கும்மியாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. திரண்டிருந்த பக்தர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். பழவேற்காட்டில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா மண்டல பூஜைகளுடன் தொடங்கியது. பூஜைகள் முடிந்து சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் கோளறுபதி நவகிரக கோட்டை கோவிலில் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51வது சக்தி பீடம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் தலைமையில் மகா சிவராத்திரி பெருவிழா நடைபெற்றது. சிவராத்திரி பெருவிழாவில் விடிய விடிய நடந்த சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் போயம்பாளையம் சதாசிவநாதர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் சிவபெருமானுக்கு 32 வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. கோயிலில் உள்ள 108 சிவலிங்கங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சிவபெருமானை தரிசனம் செய்தனர். கோவை சொக்கமுதூரில் நடந்த மயான கொள்ளை பூஜையில் கோயில் பூசாரி கையில் அரிவாள் சூலாயுதத்துடன் மாசணியம்மன் களிமண் உருவத்தை சுற்றி வந்து வாயில் மனித எலும்புடன் ஆக்ரோசமாக நடனமாடினார். மாசணியம்மன் உருவத்தின் எதிய பகுதியில் இருந்த மண்ணை சொக்கமுதூர் மாசணியம்மன் கோயிலுக்கு எடுத்துச் சென்று சிறப்பு பூஜை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் மயான கொள்ளை பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மயான கொள்ளையில் ஏராளமானோர் பல்வேறு வேடமிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் தும்மமானத்தம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழாவையொட்டி பக்தர்கள் கழுத்தில் மண்டை ஓடு போட்டு காளி வேடமணிந்து கொண்டாடினர். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் நடனமாடினர். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதியன. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட்டை இழந்து 325 ரன்கள் குவித்தது. 326 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 49.5 ஓவர்களில் 317 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இரண்டாவது தோல்வியை தழுவிய இங்கிலாந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறியது. ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் ஜெனீவாவில் நடந்தது. கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பி இந்தியா மீது பாகிஸ்தான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எழுப்பியது. இதற்கு பதிலடி கொடுத்த இந்திய அதிகாரிகள், பாகிஸ்தானில்தான் மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடக்கிறது, எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை என்றனர். தேவையற்ற அரசு ஊழியர்களை மார்ச் 13ஆம் தேதிக்குள் பணி நீக்கம் செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார். அரசு ஊழியர்களில் பலர் வேலையை செய்யாமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் இதனால் அரசுக்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு துறையிலும் எத்தனை பேரை வேலை நீக்கம் செய்ய முடியும் என்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டார். ஆப்பிரிக்காவின் காங்கோவில் வவ்வாலை சாப்பிட்ட 3 சிறுவர்களால் மர்ம நோய் பரவி வருகிறது. கடந்த 1.5 மாதத்தில் 53 பேர் இரத்த வாந்தி எடுத்து இறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நோய் ஏற்பட்ட பெரும்பாலான நோயாளிகள் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வாந்தி மற்றும் உட்புற இரத்தப்போக்கு ஏற்பட்டு பலியாவதால் அந்நாட்டு மக்கள் பீதியில் உள்ளனர். கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு, த்ரிஷா, VTV கணேஷ் நடித்து 2010 வெளியான படம் விண்ணை தாண்டி வருவாயா. படம் வெளியாகி 15 ஆண்டுகள் ஆனதையொட்டி VTV கணேஷுடன் இணைந்து வீடியோ வெளியிட்டார் சிம்பு. அதில் படத்தின் முக்கிய டயலாகான இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா என்பதை கணேஷ் சொல்ல, அதற்கு சிம்பு இப்பெல்லாம் இங்க ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லல, வேற சொல்லுது, அப்புறம் சொல்றேன் என பதிலளிக்கிறார். சிம்புவின் பதிலால் அவர் யாரையாவது காதலிக்கிறாரா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். ரஜினி, நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் கூலி. இதில் ஒரு பாடலுக்கு பூஜா ஹெக்டே நடனமாடியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மார்ச் 14இல் லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் டீசரை வெளியிட திட்டமிட்டுள்ளனர். விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம். ஃபயர் படத்தில் பாலியல் குற்றவாளி காசியாக நடித்த பாலாஜி முருகதாஸ் அடுத்ததாக ரன்னர் படத்தில் நாயகனாக நடிக்கிறார். விளையாட்டை மையமாக கொண்ட கதைக்களத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் பாலாஜி ஓட்டப்பந்தய வீரராக நடிக்கிறார். சிதம்பரம் அன்பழகன் இயக்குகிறார். படம் பற்றி இயக்குனர் கூறுகையில், வேக ஓட்டம் வீரர்களாக அறியப்படும் ஸ்பிரிண்டர்களின் உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் உருவாகும் இப்படத்திற்காக பாலாஜி 6 மாதங்களாக தீவிர ஓட்ட பயிற்சி பெற்றார் என்றார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கிய தனுஷ் அடுத்ததாக இட்லி கடை படத்தை இயக்கி நடித்து வருகிறார். அத்துடன் நாகார்ஜுனாவுடன் இணைந்த குபேரா படத்திலும் நடிக்கிறார். தெலுங்கு, தமிழ், ஹிந்தியில் உருவாகும் இப்படத்தில் ராஷ்மிகா நாயகியாக நடித்துள்ளார். இப்படம் ஜூன் 20இல் வெளியாகும் என தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக இட்லி கடை படம் ஏப்ரல் 10இல் ரிலீஸ் ஆகிறது. மலையாள இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் இயக்கியுள்ள படம் வீர வணக்கம். இந்த படத்தில் நடிகர் சமுத்திரகனி கம்யூனிஸ்ட் தோழராக நடிக்கிறார். இப்படத்தில் நடிகர் பரத் மற்றும் தேசிய விருது பெற்ற நடிகை சுரபி லட்சுமி முக்கிய ரோலில் நடிக்கின்றனர். அனில் வி நாகேந்திரன் இயக்கிய மலையாள வெற்றி படமான வசந்தத்தின்டே கனல் வழிகளில் படத்தின் 2ஆம் பாகம்தான் இந்த வீர வணக்கம் என கூறியுள்ளனர்.
நடிகர் ஷாம் நடித்துள்ள அஸ்திரம் படம் மார்ச் 7 ரிலீஸ் ஆகிறது. ஷாம் கூறுகையில், நடிகராக ஆசைப்பட்ட எனக்கு இயக்குனர் ஜீவா 12B படத்தில் வாய்ப்பளித்தார். அதன் பிறகு அடுத்தடுத்து 4 படங்களில் ஒப்பந்தமானேன். அந்த தவறை இப்போது பண்ணக்கூடாது என தெளிவாக இருக்கிறேன். எனது கெரியரின் ஆரம்பத்தில் எனக்கு சரியான வழிகாட்டி இல்லை. இந்த அஸ்திரம் படத்தில் நல்ல இயக்குனருடன் நல்ல கதையில் நடித்த திருப்தி இருக்கிறது என்றார். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படத்தில் நாயகிகளில் ஒருவராக நடித்த கயாடு லோகரின் நடிப்பை பலரும் பாராட்டி வருகின்றனர். இது பற்றி வீடியோ வெளியிட்டு பேசிய கயாடு லோகர், டிராகன் படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு கிடைக்கும் வரவேற்பு மிகையான ஒன்று. நான் தமிழ் பொண்ணு இல்லை, தமிழும் சரியாக பேச வராது. ஆனால் நீங்கள் தரும் அன்பு விலை மதிப்பில்லாதது. இந்த அன்பை எனது படங்களின் மூலம் திருப்பி தருவேன் என கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் கேரளாவில் மட்டும்தான் போதுமான மக்கள் ஹிந்தி பேசவில்லை. போதுமான மக்கள் ஆங்கிலம் பேசாததுதான் தமிழகத்தில் பிரச்சனை. ஹிந்தி பேச விரும்பவில்லை என்றால் பேச வேண்டாம். ஹிந்தி மொழியை தமிழக மக்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டாம் என ஜம்மு காஷ்மீரில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வேண்டுகோள் விடுத்தார்.